கடையநல்லூர் அருகே மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை கொலை செய்த சம்பவத்தில் 7 மாதங்களுக்கு பின் போலீசார் சிறுவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறார் கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். தென்காசி மாவட்டம் சின்னத்தம்பி நாடாரூர் பள்ளிக்கூடம் தெருவைச் சேர்ந்த பொன்னுக்கிளி கடந்த வருடம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக தனிப்படை போலீசார் மூதாட்டியின் உறவினர் கனி மற்றும் அவருடைய 17 வயது மகனிடம் விசாரணை நடத்தினர். இதில் முன்பகை காரணமாக கனியின் மகன் வயலுக்கு செல்லும் போது மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டி தொடர்ந்து அவதூறாக பேசியதால் ஆத்திரத்தில் கம்பியால் தாக்கி கொலை செய்தது தெரியவந்தது. திருவள்ளூரில் ஓடையில் குளிக்க சென்ற 2 மாணவர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மூகாம்பிகை நகர் பகுதியில் உள்ள ஓடையில் பள்ளி மாணவர்கள் சிலர் குளிக்க சென்றனர். அப்போது 8ஆம் வகுப்பு படிக்கும் குகன் என்ற சிறுவன் திடீரென தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். இதனை கண்ட 11ஆம் வகுப்பு படிக்கும் நிஷாந்த் என்ற சிறுவன் உடனடியாக தண்ணீரில் குதித்து குகனை காப்பாற்ற முயன்றுள்ளார். இதில் நிஷாந்தும் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டு மாயமானார். இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் ரப்பர் படகு உதவியுடன் 2 சிறுவர்களையும் சடலமாக மீட்டனர். இதுகுறித்து பொன்னேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் வடமாநில பெண் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் ஆண் நண்பர்கள் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் நல்லமுத்தான் பாளையத்தில் உள்ள வாழை தோட்டத்தில் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஷிபானி தாஸ் மண்டல் என்ற பெண் சடலமாக மீட்கப்பட்டார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பெருந்துறை போலீசார் மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த ஜட்டை மண்டல், ஜன்சத் காக்கி ஆகிய 2 கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இறந்த பெண்ணுடன் 2 தவறான உறவில் இருந்ததும் 2 சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்ததும் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து 2 சிறையில் அடைக்கப்பட்டனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.